ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மளால் யூடியூப்பில் சாதிக்க முடியுமா, நம்மளால் எப்படி சாதிக்கலாம்? ஆனால் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சில பேரால் மட்டும்தான் அது முடியுது. எல்லாராலையும் யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோத் ஆக முடியல. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்த தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸை அப்லோட் பண்ணி நம்மளோட டேலண்ட்டு ப்ளஸ் நம்மளோட க்ரோத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேரால் மட்டும்தான் யூடியூப்பில் க்ரோத் ஆக முடியுது. எல்லாராலையும் க்ரோத் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் எடுக்கிற கண்டென்ட்டை பொறுத்து மட்டும்தான் உங்களால் யூடியூப்பில் சாதிக்க முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்வி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எந்த கண்டென்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணால் வைரல் ஆகும் பார்க்கும் பொழுது முதல் விஷயம், சோஷியல் மீடியாவில் எது ட்ரெண்டிங்காக போகுதோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா வைரல் ஆகும். இல்லைப்பா, நான் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்னால் பேச முடியல, அதோட டீட்டெயிலு கரெக்டான விஷயத்தை பேசினா தான் அது சரியாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா காமெடி வரும் அப்படின்னா இப்போ இருக்கிறதுலேயே நம்பர் 1 ஹேஷ்டேகு காமெடி வீடியோவுக்கு மட்டும்தான். அதுலேயே ரீல்ஸுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு காமெடி கிரியேட்டராக மாறணும்னு நினச்சிங்கன்னா 100% உங்களால் க்ரோத் ஆக முடியும். ஃப்யூச்சரில் யூடியூப் தான் உங்களோட லைஃபே கூட மாறலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மியூசிக், இது 2 விஷயத்துக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற விஷயம். ரீல்ஸை ஓப்பன் பண்ணால் ஒன்று மியூசிக்காக இருக்கணும், இல்லைனா பார்த்திங்கன்னா ஒன்று காமெடியாக இருக்கணும். இந்த 2த்துக்கு மட்டும்தான் வேல்யூ அதிகம். நீங்கள் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டென்ட்டால் உங்களால் க்ரோத் ஆக முடியுமா முடியாதா? யூடியூப்பில் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா? இந்த மாதிரி கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் உங்களால் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவும் க்ரோத் ஆக முடியும். சரிப்பா, இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னால் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்லாம் டிஎல்எஸ்ஆர் கேமரா, அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் செட்டப்பு, ஸ்டூடியோ செட்டப்பு, சிஸ்டம் எடிட்டிங், ஐஃபோன், ஆண்ட்ராய்டு, மேக்புக் இதெல்லாம் தான் எடிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளாலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சடனாக என்னால் யூடியூப்பில் க்ரோத் ஆக முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். டிஜிடெக் அப்படின்ற ஒரு ட்ரைபேடு ப்ளஸ் ரிங் லைட்டுன்னு விற்கிதுங்க. அதை சூஸ் பண்ணுங்கள். அதாவது அதோட ப்ரைஸ் குறைஞ்சது 3700 வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, தனியாக ஒரு ட்ரைபேடு சின்னதாக பேசிக்காக இருந்தால் போதும், அது ஒன்று சூஸ் பண்ணிங்க. போயோ மைக்கு, இதுதான் நிறைய பேர் சொல்கிறது. இது ஒரு 800 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். போயோ மைக்கை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது ட்ரைபேடு, அதுவும் கிடைச்சிடுது. இப்போ ரிங் லைட்டு, ஸ்டூடியோவுக்கு கேட்ட வெளிச்சம் கிடைச்சிடுச்சு. அதே மாதிரி மைக்கு, ஓரளவுக்கு நாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண மைக்கு. நான் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன், அது கிடைச்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு மொபைல் குவாலிட்டியோட கேமரா இருந்தால் ஓகே. பட் இப்போ என்னால் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வச்சுருக்கிற மொபைல்லையே அந்த ரிங் லைட்டை பயன்படுத்தி நல்ல ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதுதான் ஒரு பேசிக்கான கிரியேட்டர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்போ தான் உங்களால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடியோ குவாலிட்டியை நம்மளோட ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் ரீச் ஆனால் உங்கள் சேனல் பப்ளிக் ஆகும். சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் வேணுமே, எல்லாமே ப்ரோ வெர்ஷன் வாங்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். தயவுசெய்து அந்தளவுக்குலாம் போகாதீங்க. அதாவது ஒரு பேசிக் பிகினர் எடிட் பண்ணுற இன்ஸ்டாட் ஆப் மூலியமாகவே நீங்கள் எடிட் பண்ணலாம். பேசிக்காக இன்ஸ்டாட் ஆப்லேயே எல்லா ஃபியூச்சரும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இன்ஸ்டாட் ஆப் மூலியமாகவே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேப்கட்டு VPN ஆன் பண்ணி உங்களால் வீடியோவை எடிட் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ எடிட்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்
இதில் வந்துட்டு நீங்கள் பப்ளிஷ் இட் பண்ணும்பொழுது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு, ஹேஷ்டேகு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது? என்னோட வீடியோஸ்க்கு இந்த டைட்டில் தான் கரெக்டாக இருக்கும், யூடியூப் SEO டூல் படி இது கரெக்டாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இப்படி தான் நம்ம எழுதணும், டேகில் இந்தந்த டேகு கொடுத்தனா வைரல் ஆகும், ஹேஷ்டேகு இதெல்லாம் கொடுத்தா வைரல் ஆகும் அப்படின்னு நான் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் மொபைல் பயன்படுத்தியே நீங்கள் எதுவுமே யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் எந்த மாதிரி வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ChatGPT டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா ChatGPTயே உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அதுவே கொடுத்துரும். வித் தம்ப்லைனோட, வீடியோ தம்ப்லைனோட எடிட் பண்ணி அதுவே கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விஷயம் வரும். ஆனால் ஒரு ஆடியன்ஸாக இதெல்லாம் படித்து பார்த்தா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸாக இதெல்லாம் படித்து பார்ப்பாங்க, இது தான் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி அது மூலிமாவே இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தம்ப்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே ChatGPT மூலியமாகவே எடுத்துக்கலாம். சரிப்பா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எந்த டைமில் நான் அப்லோட் பண்ணால் ஆடியன்ஸ் கிட்ட சீக்கிரமாக ரீச் ஆகும்? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். டைமிங்னு ஒரு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. உங்கள் ஆடியன்ஸ் ஓகே இன்ஃபோவியூ யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு வீடியோ கம்பல்சரி வந்தால் 8 மணிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கணும். ரெண்டாவது, இந்த டைமில் எல்லா ஆடியன்ஸுமே ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த டைமில் உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க. இந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ சீக்கிரமாக க்ரோத் ஆகும், எல்லாரோட ஆடியன்ஸ்கிட்டையும் உடனே கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி அந்த டைமில் ஆடியன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் யூடியூப் சேனலில் க்ரோத் ஆக முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயத்த ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமே டைட்டில், தம்ப்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எந்த டைமில் நீங்கள் வீடியோவை பப்ளிஷ் இட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் சூப்பராக நீங்கள் பிளான் பண்ணி வீடியோவை பப்ளிஷ் இட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு யூடியூப் கிரியேட்டராக உருவாக முடியும். இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஆனால் யூடியூப் சேனலை பற்றி நம்ம யூடியூப் சேனலை டெக்பத் யூடியூப் சேனலை இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.